அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கும் உரியவர். நன்மைகள் அதிகரிக்கும். ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை அவர் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். பழைய கடன்களை அடைப்பீர். தடைப்பட்ட தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை உஷ்ண நோய்களால் அவஸ்தைப்பட்டோர், பிபியால் அவஸ்தைப்பட்டோர் நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் தங்களுக்கு கிடையாது. மருத்துவ செலவுகள் குறையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் தொழில், விவசாயத்துறை சேர்ந்தவர்கள், அக்னி சம்பந்தமான தொழில் துறையில் உள்ளவர்கள், ஹோட்டல் பிசினஸ் போன்றவருக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நன்றாக ஒத்துழைப்பர். மருத்துவர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெறுவர். கைராசியான மருத்துவர் என பெயர் எடுப்பர். நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பர். மருத்துவத்தில் புது புது முறைகளை கண்டுபிடிப்பர். ரியல் எஸ்டேட் அன்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். வீடுகளை வாங்க விற்க இது உகந்த காலம். நிலம் வாங்கி போடலாம். மனை வாங்கி போடுவதற்கு நல்ல உகந்த காலம் இது. பத்திர பதிவின் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள். சகோதர பாவம் நன்றாக இருப்பதால் சகோதரருக்குள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் சகோதரர்கள் இருப்பார்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் அனைத்தும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடைகள் நன்றாக அபிவிருத்தி அடையும். வீடு கட்டுவதற்கு இது உகந்த நேரம். நல்ல அழகான வீடுகளை கட்டுவீர்கள். ஆக மொத்தம் மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான காலம். குடும்பம் நன்றாக இருக்கும். ஒற்றுமை ஓங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் பன்மடங்கு பெருகும். மருத்துவர்கள் புகழ் பெறுவர். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.